இந்தியன் எக்கனாமி எக்ஸ்பிளைன் எபிசோட் 5 பார்ட் 2. பணவீக்கம் எப்படி உருவாகிறது? ஒரு தக்காளியின் பயணம். ஒரு சாதாரண தக்காளி உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன் எத்தனை கைகளை கடந்து வருகிறது தெரியுமா? முதலில் விவசாயி, அதன் பிறகு லாரி, மொத்த வியாபாரி, சில்லறை கடை, இறுதியாக உங்கள் சமையலறை. இந்த முழு பயணத்தில் ஒரே ஒரு இடத்தில் செலவு அதிகரித்தாலும் அதன் தாக்கம் இறுதியாக நீங்கள் கொடுக்கும் விலையிலும் தெரியும். It starts with diesel prices, driving transport costs up, raising wholesale prices, and retail prices too. The customer pays for it all. ஒரு நாள் டீசல் விலை உயர்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் லாரி உரிமையாளரின் செலவு அதிகரிக்கும். அவர் போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்துவார். அடுத்து மொத்த வியாபாரியின் செலவு அதிகரிக்கும். அவரும் விலையை உயர்த்துவார். பிறகு சில்லறை கடை, இறுதியில் அந்த கூடுதல் செலவு உங்கள் பில்லில் வந்து நிற்கும். அதனால்தான் பெட்ரோல் அல்லது டீசல் விலை உயர்ந்தால் அது வாகனங்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. உணவுப் பொருட்கள் முதல் கட்டுமான பொருட்கள் வரை பல துறைகளில் விலை உயர்வை உருவாக்க முடியும். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். Listen up everyone. We only have 100 phones today. இப்போது வேறு ஒரு காரணத்தை பார்ப்போம். ஒரு நிறுவனம் 100 புதிய மொபைல்களை மட்டும் வெளியிடுகிறது. ஆனால் வாங்க வருவது 1000 பேர். இப்போது என்ன நடக்கும்? தேவை அதிகம், ஆனால் கிடைப்பது குறைவு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறுவனம் விலையை உயர்த்தினாலும் மக்கள் வாங்க தயாராக இருப்பார்கள். இதைத்தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அதாவது தேவை அதிகரிப்பதால் உருவாகும் பணவீக்கம் என்று பொருளாதாரத்தில் சொல்கிறார்கள். தீபாவளி அல்லது சில பொருட்களின் தேவை அதிகரிக்கும். அந்த நேரத்தில் விலையும் அதிகரிப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு எளிய உதாரணம். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். When the costs of production rise, like electricity and fuel, or wages and raw materials, businesses push those costs to consumers. இப்பொழுது இன்னொரு முக்கிய காரணம். ஒரு பிஸ்கெட் தொழிற்சாலையை எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கு மாவு வாங்க வேண்டும், சர்க்கரை வாங்க வேண்டும், மின்சாரம் செலுத்த வேண்டும், ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், லாரியில் கடைகளுக்கு அனுப்ப வேண்டும். இந்த செலவுகளில் ஏதாவது ஒன்று அதிகரித்தாலும் நிறுவனம் என்ன செய்யும்? அந்த கூடுதல் செலவை பொருளின் விலையிலேயே சேர்த்துவிடும். இதைத்தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், அதாவது உற்பத்தி செலவு அதிகரிப்பதால் உருவாகும் பணவீக்கம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இவை மட்டும் காரணமில்லை. சில நேரங்களில் இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விலைகள் உயரலாம். ஏன் தெரியுமா? அதற்கான காரணம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இன்னொரு நாடாக இருக்கலாம். அடுத்த பகுதியில் ஒரு நாட்டின் நடக்கும் போர் உங்கள் வீட்டு செலவை எப்படி அதிகரிக்கிறது என்பதை உண்மை உதாரணங்களுடன் பார்ப்போம். நான் உங்கள் திலீப் குமார். இது கிளாரிட்டி இஸ் கீ. திங்க் கிளியர்லி, லேர்ன் டீப்லி, க்ரோ டெய்லி.